ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் லெசன் 7லேருந்து 11 வரைக்கும் பொதுத் தேர்வுக்கு நம்ம மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொஸ்டினுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு 3 1 மார்க் கேட்கலாம், சில சமயம் 2 1 மார்க்கும் கேட்கலாம். அதேமாதிரி 2 மார்க்ஸ் 3 கேட்பாங்க. ஏன்னா ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால ஒரு சில பகுதியில் சேர்த்து கேட்குறாங்க, ஒரு சில பகுதியில் குறைவாகவும் கேட்குறாங்க. 4 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 3 கேட்குறாங்க. கம்பல்சரி 4 மார்க் இந்த 32வது கேள்வி கெமிஸ்ட்ரி பார்ட்டில் தான் கேட்குறாங்க. கணக்குகளும் கேட்குறாங்க, ஹார்ட் கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் டாப்பர்ஸாக நீங்கள் இருக்கீங்க, முழுமையாக மார்க் எடுக்கணும்டா இந்த வீடியோவில் நாங்கள் யூனிட் வைஸாக கொடுக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் எதெல்லாம் முக்கியம், புக்கிங்கில் எதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். நிறையா படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு இந்த பிடிஎஃப் லிங்க்கை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களால் சண்டம் எடுக்க முடியும். இப்போ பாடம் 7 பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு இது வரக்கூடிய மிக முக்கியமான 4 மார்க் 7 மார்க்கை மட்டும் நான் ரீட் அவுட் பண்ணுறேன். மற்ற அனைத்து வினாக்களையுமே கொஸ்டின் பேப்பரை வச்சு நல்லபடியாக படிங்க. இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி பார்த்திங்கன்னா மோல் கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. இதில் சால்வ்டு ப்ராப்ளம் இருக்குது, புக் பேக் ப்ராப்ளம் இருக்குது, மாலிகுலர் மாஸ் கால்குலேஷன் மூலக்கூறு நிறை கணக்குகள் இருக்குது, சதவீத இயைபு கணக்குகள் இருக்குது. இந்த 3 டைப்புமே நீங்கள் தயவுசெய்து பார்த்தே ஆகணும். இதில் எக்ஸாம்பிளையும் பார்க்கணும், எக்ஸசைஸையும் பார்க்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா புக் பேக்கில் 2 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் அட்டாமிக் தியரி அது கேட்டிருக்காங்க, நவீன அணுக்கொள்கையோட சிறப்பியல்புகள் கேட்டிருக்காங்க, மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பு. இந்த 2 கேள்வி நீங்கள் படித்தே தான் ஆகணும். புக்கில் பார்த்திங்கன்னா அவகாட்ரோஸ் லாவுடைய அப்ளிகேஷன் முக்கியமான கேள்வி. அதேமாதிரி ஐசோடோப், ஐசோபார், ஐசோட்டோனுடைய டெஃபினேஷனையும் படிச்சுக்கோங்க. டாப்பர்ஸ் மட்டும் ஆட்டம்ஸ் மாலிகுலுடைய டிஃபரன்ஸ் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாடம் 7ல் நம்ம முக்கியமான கான்செப்ட் இதோட 4 மார்க்கில் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் கேட்டாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மாலிகுல் மூலக்கூறுடைய வகைகள். இது மோனோ அட்டாமிக்கா, டை அட்டாமிக்கா, பாலி அட்டாமிக்கா, ஹெட்ரோ அட்டாமிக்கான ஒரு செயல்பாடே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மூலக்கூறின் வகைகள் அந்த பேஜை செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறையா எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ இது 4 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். தயவுசெய்து அந்த அட்டவணையை நல்லபடியாக படிங்க. பாடம் 8 பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன். இது ரொம்ப ஒரு பெரிய பாடமாக இருக்கும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒர்க்கை தயவுசெய்து நீங்கள் படித்தே ஆகணும், சரிங்களா? ஏன்னா ஒர்க்கு கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 2 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 4 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. 2 3 கேள்வி உயர் சிந்தனைக்கான வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் அந்த ஹார்ட் கொஸ்டின்லேருந்து செகண்ட் கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பாடத்தை படிக்கணும். புக்கினை பொறுத்தளவுக்கு இரும்பு இருக்குது, தாமிரம் இருக்குது, அலுமினியம் இருக்குது. இதனுடைய முக்கியமான தாதுக்கள், அதனுடைய பயன்கள் படிங்க. உலோக அரிமானம் கரோஷன் அப்படின்னா என்ன, அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். இது புக் பேக்கில் வரக்கூடிய ஒரு 4 மார்க் கொஸ்டின், புக்கில் வரக்கூடிய ஒரு 4 மார்க் கொஸ்டின். இந்த பாடம் ஸ்டார்டிங்கில் வரும். அணு ஆரம், அயனி ஆரம், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர்தன்மை. முக்கியமாக எலக்ட்ரான் கவர்தன்மை வரக்கூடிய கான்செப்டை படிங்க. பாடம் 9 ரொம்ப ஒரு ஈஸியான பாடம், கரைசல்கள் சொல்யூஷன். ஸோ இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். இது 4 மார்க்கில் எதிர்பார்க்கலாம், 7 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். சாச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அடுத்து கரைதிறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் ரொம்ப முக்கியமானது. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்டிங் சாலுபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிகுஷன் சப்ஸ்டன்சஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்குரிய எக்ஸாம்பிளையும் படிங்க. 2 சால்ட்டு கொடுத்துருக்காங்க, ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் புக்கில் காப்பர் சல்பேட் பெண்டா ஹைட்ரேட், மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டா ஹைட்ரேட். இதோடைய ஈக்குவேஷன் படிச்சுக்கோங்க. எப்படி ஹீட் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகுது. இது உயர் சிந்தனைக்கான வினாக்கள்லேயும் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்விகள். பாடம் 10 கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த பாடத்திலேருந்து அடிக்கடி என்ன கேட்டிருக்காங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இரட்டை இடப்பெயர்ச்சி வினை திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்து வேதி வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். அடுத்து பிஹெச்னுடைய ரோல் ரொம்ப முக்கியமான கேள்வி. கெமிக்கல் ஈக்லிபிரியம், வேதிச்சமலை. இந்த 4 கொஷினையும் டாப்பர்ஸ் கண்டிப்பாக படித்தானோ. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2 கேள்வி படிச்சிருப்பீங்க. அந்த 2 கேள்வி படிங்க. இந்த பாடத்தில் புக் பேக்லேயும் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இருக்குது, புக்கிலேயுமே உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இருக்குது. இது மிக முக்கியமாக பிஹெச் கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. அனைத்து பிஹெச் கால்குலேஷனையும் பார்க்கணும். பிஹெச் கணக்கையும் பார்க்கணும், பிஓஹெச் கணக்கையும் பார்க்கணும். பிஹெச் கொடுத்து பிஓஹெச் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் தான் கம்பல்சரி 2 மார்க்காக வந்திருக்கு, 22வது கேள்வியாக. ஸோ அனைத்து கணக்கில் நீங்கள் பார்த்தே ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாடம் 11 கார்பனும் அதன் சேர்மங்களும். இந்த பாடத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஹோமோலோகஸ் சீரியஸ் படிவரிசை என்றால் என்ன, அதனுடைய பண்புகள் ரொம்ப முக்கியமான கேள்வி.
எத்தனால் எத்தனாயிக் ஆசிட்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதி பண்புகள், இது வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை நீங்கள் தயவு செய்து வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு காம்பவுண்டுக்கு ஐயுபிஏசி நேம் வந்து எப்படி ஸ்டெப் டவுனாக கொடுக்குறது, அதெல்லாமல் 4 காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்குடைய காமன் நேம் எழுதணும், ஐயுபிஏசி நேம் எழுதணும். இதெல்லாம் வெரி வெரி எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த 5 பாடத்துலையுமே யூனிட் வைஸாக ரொம்ப முக்கியமான கேள்வியை மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். தயவுசெய்து நல்லா படிங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்களும் 10th சயின்ஸில் வந்து சென்டம் அடிக்கலாம். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.